என்ன லக்ஷன்? எல்லா கடையும் பூட்டிட்டு போயிருக்காங்க. அதுவா? இப்போ ரம்ஜான் டைமில் அதனால் எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிருக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அம்மா, அப்பாவுக்கு வந்து 5 days லீவு. இங்கே ரம்ஜான் வருதுல்ல, அதனால 5 days லீவ். ஊரில் இருந்தோன்னா நோம்பு கஞ்சிலாம் வாங்கி குடிச்சிருக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் நோம்பு கஞ்சி. நீ சாப்பிட்டதே இல்லைல்ல? நோம்பு கஞ்சி வந்து நம்ம ஊரில் இந்தியாவில் பள்ளிவாசல் இருக்குமா, நமக்கு கோயில் இருக்குல்ல, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பள்ளிவாசலில் போய் சாமி கும்பிடுவாங்க. அப்போது வந்து இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முடிக்கும்போது அவங்களுக்கு வந்து நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அது. அம்மா, என்ன லக்ஷன்? எனக்கும் நோம்பு கஞ்சி சாப்பிடும் போல இருக்கே. அப்படியா? சரி, ஓகே. அம்மாவுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நோம்பு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துரு. அதுக்கப்புறம் நம்ம நோம்பு கஞ்சி செய்யலாம். ஓகேவா? நான் அதுக்குள்ளே அம்மா அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். நம்ம சூப்பராக ஒரு நோம்பு கஞ்சி செய்வோமா? ஓகே, வாங்க இப்போ நம்ம நோம்பு கஞ்சிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஒரிஜினல் ரெசிபி வந்து பச்சரிசியில் செய்வாங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 1/4 கப், பாசிப்பருப்புக்கு 1 கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நல்ல ஒரு 10-15 பூண்டு பல் நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கடைசியாக ஒரு 4 இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேண்டியது இருக்குது. அதான் ரொம்ப சூப்பராக டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். லக்ஷன், இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கணும். ஓகேவா? கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை. போட்டாச்சா? போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு வெங்காயம் போட்டு 1 கப்பு, 2 பெரிய வெங்காயம் போட்டாச்சு. அப்போ இதை நல்லா வதக்கணும் மறுபடியும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதில் அம்மா மஞ்சள் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை வந்து அப்படி சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இதில் புதினா இலை சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, நீயே போடு. ஒரு பெரிய தக்காளி பார்த்து. கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். பிரியாணிக்கு வதக்குற மாதிரி ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். ஓகேம்மா. நம்ம அடுத்து ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக ரம்ஜான் டைமில் ஊருக்கு போகும்போது வாங்கி குடிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நல்லா அப்படி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். இந்த தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஓட்டியா? உனக்கு கையில் எதுவும் ஒட்டிடக்கூடாத. இந்த லைட்டாக காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ ஒரு 15 பூண்டை வந்து அம்மா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். போட்டோம். ஒரு நிமிஷம் இங்கே காமிச்சிக்கலாம். பூண்டை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். போட்டு பாசிப்பருப்பு இருக்குல்ல, பாசிப்பருப்பை வந்து நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன்னு. இப்போ இதை போட்டுக்கலாம்.
போட்டாச்சா? போட்டாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடுமா? போடு. நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற ஜீரக சம்பா அரிசி. ஓகேவா? சேர்த்துமா? இதை சேர்த்துக்கலாம். இந்தா இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாமா? ஊற்று. இந்த கை எடுத்து இப்படி பிடிச்சிக்கோ. அந்த கை பிடிச்சிக்கோமா. இந்த கை வைக்க வேணாம், அந்த கை மட்டும் பிடி. அம்மா பிடிச்சிருக்கல. 1 2 இந்த கை எடுத்து தான் ஊற்றணும். 2. இப்போ இதை வந்து நம்ம நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோக்குள்ள தண்ணி ஊற்றுறோமோ அவ்வளோக்குள்ள நல்லா இருக்கும். கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் நோம்பு கஞ்சி. ஓகேவா? அப்போ இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே. 2 பச்சை மிளகா சேர்த்துரு. ஓகே. அப்போலாம் கொஞ்சம் தானே உப்பு போட்டோம், பார்த்துக்கலாமா? உப்பு கம்மியாக தான் இருக்குது. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நான் போட்டுருக்கேன். ஓகேவா? ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. நோம்பு கஞ்சிக்கு தேவையானது எல்லாம் சேர்த்தாச்சு. பருப்பு இது எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் அரைச்சி பால் எடுத்து கடைசியாக இதில் ஊற்றிடணும். இதில் ஊற்றினோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதில் அதுக்கப்புறம் நம்ம மட்டன் இருக்குல்ல, மட்டன் வந்து போட்டும் செய்யலாம். மட்டன் போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் சேர்க்காம செஞ்சுருக்கோம். ஏன்னா நீ திடீர்னு கேட்டுட்டியா, அம்மா நோம்பு கஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டியா, அதனால நான் இன்னைக்கு வந்து மட்டன் இல்லை, அதனால இப்படி செஞ்சுருக்கேன். மட்டன் சேர்த்து செய்கிறது நம்ம இன்னொரு நாள் செய்யலாம். ஓகேவா? மட்டன் நல்ல குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போடலாம். இல்லைன்னா மட்டனை வந்து கடையிலே அரைச்சி தர சொன்னால் நல்ல கீமா மாதிரி அரைச்சி தருவாங்க. நம்ம முட்டை பொரிச்சா வரும்ல, அந்த மாதிரி சைஸில் இருக்கும். அப்படி இது பண்ணி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் அப்பப்போ அந்த நோம்பு கஞ்சி குடிக்கும்போது நமக்கு வந்து வாயில் தட்டுப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ பாரு, இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அங்கங்கே நல்லா முறையாக வர ஆரம்பிச்சிட்டா, பபிள்ஸ் வருதா? இந்த மாதிரி வந்தோடனே லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் அம்மா முடிக்கிறேன். ஏன்னா சுடும், உனக்கு கையில் சுட்டுறக்கூடாதுல்ல. வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாண்ணே. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆமாம் விசில் போட்டு வச்சிடணும். இதை இப்படியே ஒரு 5 விசில் வச்சிடணும். நல்லா வேகணும் அரிசி, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஓகே. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரெடி பண்ணது ரெடி ஆயிட்டு பாப்போம். ஓபன் பண்ணி பாப்போமா எப்படி வந்திருக்குன்னு. சூப்பரா இருக்கு. இப்போ வந்து மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணோம். இப்போ வந்து நம்ம நோம்பு கஞ்சி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி, சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சூடான ஹாட் வாட்டர் சேர்த்து கொதிக்க விடுங்க. ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்னஸாக தான் நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாக பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஃபைனல் டச்சாக ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து கடைசியாக சேர்க்கணும். தேங்காய் பால் வந்து இப்போ சேர்த்தோம்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும்ல. தேங்காய் பால் சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அதனால என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடணும். ஒரே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம்ண்ணே. இதை முதலே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நம்ம இப்போ கடைசியாக தான் சேர்க்குறோம். கொஞ்சோண்டு மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு நார்மல் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா?
1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வச்சுருக்கேன். ஆத்தென்டிக்கான ரெசிபி எப்படி செய்வாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரில. நான் கேள்விப்பட்டதை வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கும். ஒரிஜினல் ரெசிபி வந்து பச்சரிசி வச்சு செய்வாங்க. நம்ம வந்து இன்றைக்கி பச்சரிசி வச்சு செய்யலை. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் வந்து இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் கிட்ட ஊற்றிருக்கேன். இப்போ இதை நம்ம மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் பால் இப்போ ஊற்றுனதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள் சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்குது. இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ரக்ஷன் குட்டி ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறான். அவன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். இது வந்து கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. 1/2 கப்பு வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து மொத்தம் நம்ம 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். அதுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. உங்களுக்கு நல்ல லிக்விடாக நம்ம ஊர் இந்தியாவில் பள்ளிவாசல்லாம் கொடுக்குற மாதிரி நல்ல லிக்விடாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1.5 கப்பு 2 கப்பு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். குக்கரில் வேக வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் தண்ணி சப்போஸ் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு, நீங்கள் வந்து தண்ணி சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம லக்ஷனுக்கு ஊற்றி கொடுத்துடலாம். லக்ஷன்கிட்ட கேட்போம் ஃபஸ்ட்டு. லக்ஷன் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்ச பிரியாணி ஃப்ளேவர் வருதா? ஓகே, நல்லா ஆற வச்சு எப்படின்னு இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போன்னு. ஓகே, லக்ஷன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. உனக்கு பிடிச்சிருக்கா நம்ம கஞ்சி? ஓகே, சூப்பர், என்ஜாய்.